இன்றைக்கி நாம் எஸ்பிஐயில் இருக்க பென்ஷன் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிப்போம், சம்பாதிச்சப்பறம் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நம்மளோட ரிட்டையர்மெண்ட்லேயும் நம்மளுக்கு மந்த்லி இன்கம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். என்னுடைய ஒரு அட்வைஸ் தான் அது. இஷ்டம்னா நீங்கள் இந்த பிளான்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். மினிமம் 50,000 எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணலாம். அதாவது பாலிசி நீங்கள் கட்டலாம். பாலிசி 5 வருஷம் கண்டிப்பாக கட்டணும். அதுக்கான க்ரோத் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 வருஷமாவது க்ரோத் விடணும். க்ரோத் விட்ட அப்புறம் உங்களுக்கு மெச்சூரிட்டி 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தமாக அமௌண்ட்டை எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நான் அதை பென்ஷனாக வாங்கிக்கலாம் மாதம் மாதம் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் கட்டின பணத்துடைய எல்லா கேபிட்டல் அமௌண்ட்டுமே உங்களுடைய ஃபேமிலிக்கு அந்த பணத்தை கொடுத்துடுவாங்க.